ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என் சேனலில் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம கிளைட் டவருங்கிற ஒரு ஹாபி தான் விளையாட போகிறோம். இந்த ஹாபி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறையா பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த ஹாபி ரியலி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. தெரியுது பார்த்தீங்கன்னா, அது போகிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்மளால இந்த ஹாபி முடிச்சு நம்மளுக்கு ஏதோ மூணு ஹார்ட் மட்டும்தான் இருக்கும். பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம போக பயங்கர கஷ்டமாயிட்டு போகும். இதெல்லாம் பயங்கர ஈஸி தான். இந்த லேசர் கூட ரொம்ப ஈஸி. இதில் டேமேஜ் வாங்காமல் போகிறதுக்கு கஷ்டம்டா. நம்ம கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு ஹார்ட் போகும். இதிலெல்லாம் ஹார்ட் போகும் நம்மளுக்கு. நம்மளால ஏன் கீழே விழுந்தால் மட்டும்தான் ஹார்ட் போகும். இந்த மாதிரி இன்விசிபிள் ஆடர்ஸ் மாதிரி இருக்கனால இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படலாம். இந்த வால் ஜம்ப் கொஞ்சம் கஷ்டம். இது நீங்கள் நார்மல் வால் ஜம்ப் மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கூட ஏறிக்கலாம். அப்புறம் நான் டிசம்பர் 31 வந்து ஒரு கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். டிசம்பர் 31 ஜான்வரி 1 ஒரு கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். அது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு 84 ரோபக்ஸ்லேருந்து 100 ரோபக்ஸ் தருவேன். செலக்ட் ஆன ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு 3 ப்ரைஸஸ் இருக்கும். இப்போ ஹார்ட் போனதுக்கு இப்போ நான் விஷயத்துக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு இருக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம்னா 200 ரோபக்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம்னா 100 ரோபக்ஸ், தேர்ட் ப்ரைஸ்னா 50 ரோபக்ஸ். எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்க. அதனால் நான் இந்த யூசர் நேம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோவாக போடுறேன். யூசர் நேம் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் ரோபக்ஸ் கிவ் அவே பண்ண போகிறேன். இந்த கிவ் அவேல நீங்களும் கலந்துக்கணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் முதல் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் யூசர் நேம் கமெண்ட் பண்ணலாம். பயங்கரமாக ஹார்ட் போகுது. ஜெண்டர் சிஸ்டம் இன்னைக்கு நைட் வேறு அட்மின் ஸ்டீல் அப்படின்றதுல போடுறதுன்னா வேணால் நான் போடல. ஸ்டீல் அப்படின்றது அதை பார்த்து ஒருத்தர் கீழே விழுகிறான். ஐயோ, அதை பார்த்து நானும் விழுகிட்டேனே. ஃபர்ஸ்ட் ட்ரை அவுட். செகண்ட் ட்ரை பார்த்துடலாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஹாபி. உங்களுக்கு என்கிட்ட ரோபக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ப்ரூஃப், அதாவது நீங்கள் உங்களால் நம்ப முடியலன்னு அவதார் கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்கிட்ட ரோபக்ஸ் இருக்கா இல்லையான்ற. அவதாரே வந்து ரொம்ப கொஞ்சம் நிறைய ரோபக்ஸ் வருது. ஃபங்க் ஃபைண்டர் ஏதோ ஒரு கேம் அதுக்கு கொஞ்சம் பாவம் சொல்கிறாங்க. கரெக்டான ஒரு ஃபங்க் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஃபங்க் பிளேயிங் எடுத்து நம்ம போய் செலக்ட் பண்ணணும். ஃபங்க் ப்ளே தேர்டு ட்ரை போச்சா? இன்னும் 1 ட்ரை தான் இருக்குது. 1 ட்ரையில் முடிக்க முடியல. நான் என்ன செய்யறது? ஏய், ட்ராகன் ஃபயர் எக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கா? சரி, ஒன்றா சேர்ந்து ஏறுவோம். நான் யூடியூப் வீடியோ போடும்போது கரெக்டாக அவங்க ஒன்று ஜாயின் பண்ணிட்டாங்க.
உனக்காக கொஞ்சம் விளையாடலாம். ஸோ சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுலேயே அவுட்டும் விட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாதனா கிவ் அவே ஆரம்பிச்சிடலாம். கிவ் அவே ஆரம்பிச்சிடலாம். என்னோட ஸ்வீட் பண்ண சீக்கிரம் நிறைய பேக்கன்ஸ் இருக்காங்க. இல்லை எந்த பேக்கன் அவன் என்ன சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் எல்லாருக்காக இன்றைக்கி கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மறந்துடாதீங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஐ எம் very very thank you. Bye guys.